ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்களோட மிஸ்டர் உதயசூரியன் சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் கூட அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, இங்கே எப்படி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களுக்கு கூட. ஸோ இப்போ நேரடியாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். சார், நீங்கள் உங்கள் பேர்? சார் வணக்கம் சார், என் பேர் உதயசூரியன். நான் வந்து மலேசியாவிலேருந்து வரேன். இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்போ? ஏற்கனவே வந்து எனக்கு வந்து 2012 வந்து மலேசியாவில் நான் செக்அப் பண்ணப்போ ஒரு 4 பிளாக் இருந்துச்சு. ஓகே, அதாவது 2012 ஸோ வந்து நெஞ்சு வலியோடு அங்கே போனீங்க. ஓகே, அப்புறம் பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் பைபாஸ் நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்தோடனே இப்போ திரும்பி எனக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அங்கே மலேசியாவில் ரிஃபர் பண்ணோடனே அவங்க சொல்லிட்டாங்க திரும்பி ஆப்ரேஷன் முன்னும் இல்லைன்னா ஸ்டாண்ட் வைக்கணும், அது கொஞ்சம் பிரச்சனையான இது அப்படின்னாங்க. ஸோ மிஸ்டர் உதயசூரியன் சார் ஃப்ரம் மலேசியா, அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி 2012 அவருக்கு வந்து நெஞ்சு வலி, மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால அங்கே லோக்கல்லே வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே நார்மல் ப்ரொசீஜர் தான், ஆன்ஜியோகிராம் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ இம்மீடியட்டாக வந்து பைபாஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து அங்கேயே வந்து பைபாஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் பெட்டராக இருந்திருக்கிறாரு. திரும்ப அவருக்கு வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்குது, நெஞ்சு வலி, மூச்சு திணறல் அப்படின்னு. அதை அவன் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே திரும்ப ஸ்டார்ட் ஆனோன்னா திரும்ப அதே சேம் ஹாஸ்பிட்டலில் அவர் விசிட் பண்ணப்போ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து திரும்ப ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போட்டப்பட்ட கிராஃப்ட்லேயே, அதாவது பைபாஸ் பண்ணின ரத்த குழாயிலே அடைச்சிருக்குது. அதனால் திரும்ப எய்தர் பைபாஸோ அல்லது ஸ்டென்டிங்கோ, அதாவது ஆன்ஜியோபிளாஸ்டியோ வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவர் வந்து அது கொஞ்சம் சரியா செகண்ட் டைம் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறையா அவருக்குள்ள ஒரு தாட்டு. ஸோ அதனால் வந்து அவர் அதை பண்ண விரும்பலை அந்த டைமில். ஸோ அப்போ அதுக்காக வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு தேடி இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து அவர் வந்து எங்கள் பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறாரு. சார், எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் மலேசியாவில் இருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. ஸோ அங்கே யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க? ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம ரிலேஷனு ஒரு 2-3 பேர் அவங்க நார்மலாக அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க தான் எங்களை ரிஃபர் பண்ணாங்க. ஓகே, வை நாட் யூ ட்ரை ஹியர் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி எனக்குன்னு நான் வரல, என் ஒய்ஃப்க்கு தான் நாங்கள் வந்தோம். ஸோ அவங்களுக்கும் என்ஜியோகிராம் பண்ணிட்டு பார்த்துட்டு மலேசியாவில் வந்து அவங்களையும் பைபாஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணேன்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப வயசு ஓடிட்டுருக்கு, பைபாஸ்லாம் பண்ணால் கஷ்டம், வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆப்ஷன் பார்த்தா இப்போ இங்கே பிஜிஎஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அப்புறம் ஒய்ஃபை தான் நான் கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், ஆமாம், நானும் சேர்த்து எனக்கும் இன்னும் ஒரு ஐடியா, எனக்கு வலி இருக்கிறதுனால நானும் சேர்த்து பார்த்தேன். எப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க சார்? 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் இருக்கும். 4 இயர்ஸ். ஸோ இப்போ அந்த எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்தது வந்து இசிபி, அது கூடயே வந்து அந்த ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி. ஸோ அப்போ வந்து இங்கேயே வந்து ஒரு 20 days தங்கி சார் வந்து ஒரு 4 years பேக் வந்து 20 நாள் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே தங்கி இசிபி 40 சிட்டிங்ஸும் அது கூட வந்து இந்த ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ ஐவி நியூட்ரிஷனல் தெரப்பின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட ஜெனரல் கார்டியாலஜி. ஸோ இது வந்து 4 years முன்னாடியே நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து வருஷம் வந்து ஒரு பூஸ்டர் எவ்ரி இயர். ஆமாம், எவ்ரி இயர் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் என்னோட ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒய்ஃபுக்கு கூட நாங்கள் திரும்பி ஐஜிஎன் நாங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு திரும்பி ஃபைல்லாம் கொடுத்து திரும்பி செக்அப் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி என்ஜியோகிராமிட்டு வா யூ ஸோ பெட்டர் ரெடி, வை யூ வாண்ட் டு கம் அகெயின் ஹியர் அப்படின்ட்டு தூக்கி போட்டாங்க வேணான்ட்டு. நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது உனக்கு. சார் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப அவர் வந்து சரி ஓகே இது எப்படி அவர் சிம்டமேட்டிக்காக அவர் பெட்டர் தான், வி கேன் ஏபிள் டு வாக். அதே மாதிரி அவருக்கு செஸ்ட் பெயினோ அல்லது அந்த பிரெத்லெஸ்னஸ் சிம்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஐஜிஎன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கார்டியாக் சென்டர் கேஎல்ல தானே சார்? கேஎல்ல கோலாலம்பூரில் இருக்குது. அங்கே போய் திரும்ப ஆன்ஜியோகிராமில் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ செக் பண்ணுறப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சார்கிட்டயே ரொம்ப பெட்டராக இருக்குது, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் மற்ற சர்ஜரியோ ஸ்டென்டிங்கோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அவர் லக்கிலி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ 4th டைமாக வராரு. அதாவது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 5 days வந்து இது வந்து ஒரு பூஸ்ட் டோஸாக எடுத்துக்கணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் அவசியமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லை தான். பட் சார் வந்து அது கரெக்டாக அவரும் அவரோட மிஸ்ஸஸும் எவ்ரி இயர் வந்து அந்த பூஸ்ட் டோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க சார். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3rd day இருக்கிறீங்க. ஆமாம், 3rd day. ஸோ இப்போல்லாம் எந்த பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இந்த பிரச்சனை நம்ம கொடுத்த மெடிசன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார். ஸோ வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? மற்றவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச சர்ஜரி தவிர்த்துக்கணும். ஆமாம், யாராவது வயசானவங்க சர்ஜரி முடியாதவங்கன்னா இப்படி வந்து இங்கே டாக்டரை பார்த்து நல்லா எடுத்துட்டு நல்லா இருக்கலாம். ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் இந்த இசிபி அப்புறம் எங்களோட தெரப்பி வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு 2 பேரும் வந்திருக்காங்களா? ஓகே, ஆமாம், நீங்கள் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியும் திரும்ப அடைப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னா டோன்ட் வரி. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு சர்ஜரியோ அல்லது ஸ்டென்ட்டிங்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா 100% நீங்கள் வந்து இந்த இசிபி அண்ட் எங்களோட இந்த ஆர்ட்ரி கிளியரன்ஸ் தெரப்பி ப்ரோட்டோக்கால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக 100% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ திரும்ப ஒரு சர்ஜரியோ அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டிக்கோ நீங்கள் போக வேண்டியது இருக்காது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.